ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவாக இருக்கும்போது நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு எதுவும் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனால் வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. இது விலை குறைஞ்ச ஒரு பொருள், நிறைய ஊட்டச்சத்து இதில் இருக்குது. ஆனாலும் கர்ப்ப காலத்தில் வேர்க்கடலை சாப்பிட்றது கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்படும் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. நிலக்கடலை ஒவ்வாமை ஏற்படுத்தும்ன்றதை அறிவியல் ஆய்வுப்படி நிரூபிக்கப்படலை. வேர்க்கடலை ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அவங்க மட்டும் கன்சீவாக இருக்கும் போதும் அதை தவிர்த்தரணும். வேர்க்கடலை சாப்பிடும் போது நன்மைகளும் அதை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற போது அதுக்கு என்ன பக்க விளைவுகள் வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்ப பாதுகாப்பானது. இதில் புரதமும் ஃபோலேட்டும் ஊட்டச்சத்து இருக்குது. இதில் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகளும் அது மாதிரி ஆக்சினேட்ரிகளும் இருக்குது. வேர்க்கடலை சாப்பிடும் போது ஒவ்வாமை இருந்தால் கண்டிப்பாக இந்த வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணணும். கன்சீவாக இருக்கும் போதும் இந்த வேர்க்கடலை எடுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டாலும் குழந்தைக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். வேர்க்கடலையில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. இதனால் இது ரத்த சோகையை தடுக்க உதவும். இதில் மோனோசாச்சுரேட்ன்ற கொழுப்பு நிறையா இருக்கனால உங்கள் இதயத்துக்கு நன்மை செய்யும். இதில் இருக்க நியாசினின், விட்டமின் B3 நினைவாற்றலும் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுபோல் உங்களோட மூளைக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த இந்த வேர்க்கடலை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க ஃபோலேட் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. நரம்பு குழாய் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒமேகா 3 போன்ற கொழுப்பமிலங்கள் இதில் நிறையா இருக்குது. கர்ப்ப காலத்தில் எடை குறைவாக இருந்தால் வேர்க்கடலை ஆரோக்கியமான எடையை அதிகரிக்க செய்ய உதவும். அது மாதிரிக்கு வேர்க்கடலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால உங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கும். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய புரதம் கருவோட சரியான வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கும் உங்களுக்கும் தேவையான புரதம் ஒரு நாளைக்கு இவ்வளோண்டு இருக்கும். அதை ஈடு செய்கிறதுக்கு வேர்க்கடலை சாப்பிட்றது நல்லது. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும் இந்த வேர்க்கடலை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேர்க்கடலையில் இருக்கும் மேங்கனீஸ் குழந்தையோட திசுக்களுக்கும் அவங்களோட எலும்பின் வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரிக்கு குறை பிரசவம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் E நிறைந்திருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். இதில் பக்க விளைவுகள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். ஒவ்வாமை பிரச்சனை இருக்கவங்களுக்கு மட்டும்தான். இது லைட்டாகலேருந்து ஹெவியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். உப்பு சேர்த்து நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிற போது உங்கள் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் உப்பு சேர்க்காத வேர்க்கடலை எடுக்கும் போது உங்கள் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். நீங்கள் அசுத்தமான வேர்க்கடலையை சாப்பிடும்போது அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரல் புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும். வேர்க்கடலையில் அதிக ஈரப்பதம் இருக்கிறதுனால பூஞ்சை வளரும் அபாயம் இருக்குது. இந்த வேர்க்கடலையை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. அதில் தலை சுற்றல், தலைவலி, உங்களுக்கு குமட்டல் வர மாதிரி இருக்கலாம், வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், ஒரு வித சோர்வு, ஒரு வித பதட்டம்லாம் இருக்கலாம், மங்கலான பார்வை கூட இருக்கலாம், திடீர்னு வியர்க்கும், அந்த மாதிரிக்கு பக்க விளைவுகள் ஏற்படும். அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிற போது உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும், ரத்த அழுத்த பிரச்சனையும் ஏற்படுத்தும். நீங்கள் வேர்க்கடலை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு, அது மாதிரிக்கு லூஸ் மோஷன் மாதிரிக்கு போகிறவங்களும், வாந்தி எடுக்கிறவங்களும், வெரிகோஸ் வெயின் இருக்கவங்களும் இந்த வேர்க்கடலை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒவ்வாமை இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா திடீர்னு இது ஒவ்வாமை ஏற்படுத்தி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். உங்களுக்கு அப்படி சாப்பிடணும்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.